இந்த ஊழியத்துல ஆவிகளை குறிச்சு பேசி 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 எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். நான் இங்க பேசிட்டு போனேன்னா அடுத்தது நமக்கு தூது விடுவான். அவன் சொன்னான், அடுத்த முறை வாடா இதுக்கு விருதுநகருக்கு, யூ நாட் சேஃப் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். நான் அவனுக்கு போடா, நோபடி சேஃப் போனா போட்டு ஒரு முறை தானே. இந்த மீட்டிங் ஒன்னும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நடத்திட்டு ஏதோ ஒரு கதை பேசிட்டு போக இல்ல. மை beloved brother and sister, சில நேரத்துல நமக்கு முன்னாடி இருக்கிறவர்களுடைய ஆவி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிரும். ஜாக்கிரதையாயிரு. ஹல்லேலூயா. சொல்லு சத்தமா, சத்தமா தான் சொல்லு. ஆமா, நமக்கு முன்னாடி நிக்கிறவன், சைட்ல உட்காராமன், அவனுடைய ஆவி இருக்கு தெரியுமா, அவிசுவாச ஆவி, மேட்டிம ஆவி, அதை நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிரும். இங்க காலடி எடுத்து வச்சுட்டேன், நான் சேலஞ்ச் பண்றேன், இங்க வெளியில போகும்பொழுது நீ அற்புதத்தை பெறாமல் போவது கிடையாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அபிஷேகம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? கையை நீட்டினவங்க மட்டும்தான் ஒத்துக்குவீங்களா? இன்னொரு டைம் ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்னன்னா அபிஷேகம் தான் அவர்களுடைய அடையாளமே. அபிஷேகம் இல்லாதவர்கள் வாழ்விலே ஒரு சவத்துக்கு ஏதுவான வாழ்க்கை வாழுகிறவர்கள் தான். சவத்துக்கு ஏதுவான வாழ்க்கை. ஒரு முறை சென்னையில ஒரு கன்வென்ஷனுக்கு பேச அழைச்சிட்டாங்க. சென்னையில ரெடில்ஸ்ன்ற இடத்துக்கு. அந்த இடத்துக்கு நாங்க முன்னமே அரக்கோணத்துக்கு போய் ஒரு கன்வென்ஷனை முடிச்சுட்டு அங்கிருந்து ட்ரெயின்ல போறோம் சென்னைக்கு. சென்னையில போய் எழும்பூர்ல போய் இறங்கி அங்கிருந்து போறோம். ஒரு கார் புக் பண்ணிட்டு போறோம். கார் புக் பண்றதுக்கு முன்னாடி ரெடில்ஸ்ல எந்த இடம் தெரியல. அப்ப அந்த போதகருக்கு கால் பண்ணி எந்த இடத்துக்கு வரணும்னு. நான் சொல்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த போதகர் அந்த கால் அட்டன் பண்ணல. என்னடா இது, இந்த போதகர் காலை அட்டன் பண்ணல? ஏன்னா அந்த போதகர் வாலிப போதகர், திருமணமாகி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகி குழந்தை இல்லை அவருக்கு. ஆனா கன்வென்ஷன் நடத்துறாரு, எல்லா ஊழியர்களையும் கூட்டு கன்வென்ஷன் நடத்துறது, ஜபத்தை நடத்துறது, இந்த மாதிரி காரியத்துல செய்யறாரு. ஆண்டவர் நன்மையை செஞ்சு அவருக்கு குழந்தை பிறக்கல, வாடகை வீட்டுல இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில அங்க போய் நிக்கும் பொழுது அவர் கால் அட்டன் பண்ணாதனால என்னுடைய மனைவியுடைய தகப்பனாருக்கு கால் பண்ணி, அவருடைய ஃப்ரெண்டு ஒரு பிஷப் அங்க சென்னையில, அவங்க கிட்ட எங்கேயாவது தங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்குமான்னு கேட்டு, அவங்களுடைய சர்ச் பக்கத்துலயே அறை இருக்கு, நீங்க வந்து தங்கிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. போய் தங்கிக்கிட்டோம். அவரு மெரினாலாம் கூட்டிட்டு போனாரு, சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்துட்டு அவர் கேட்டாரு, நீங்க எதுக்கு வந்தீங்க? இந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு ஒரு போதகன் வந்து என்னுடைய பேரு நீங்க வந்துட்டு நான் 3 நாள் கன்வென்ஷன் நடத்துறேன், 2வது நாள் நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லி பாம்ப்ளெண்ட் கொடுத்து ப்ராப்பரா என்ன அழைச்சி எல்லாம் பண்ணிட்டாரு. கிக்ஸ்ல அடிச்சு போட்டோ அனுப்பியிருக்காரு, கன்வென்ஷனுக்காக வந்திருக்கோம்னு சொல்லி. சரி, நல்லபடியா பண்ணுங்கன்னு. அடுத்த நாள் மாலை கன்வென்ஷன். அந்த நாள் முடியுது, தூங்கி எழுந்திருக்கிறோம். காலையில இருந்து கால் பண்றேன், அந்த போதகருக்கு அட்டன் பண்ணவே இல்லை. நான் ஆண்டவர் இடத்துல கேட்கிறேன், ஆண்டவரே இதுவே எங்களுக்கு பொழப்பா? ஒவ்வொரு டைமும் வந்து தெருவில் நிக்கிறதே பொழப்பா? என்ன ஆண்டவரே, ஒரு ஊழியனுக்கு கொஞ்சமாவது ஒரு மதிப்பு மரியாதை இல்லையா? இப்படியே தெருவிலேயே சுத்த விடுறீங்களேன்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படியாவது அந்த இடத்துக்கு போன, எப்படியாவது போ. புழல் அந்த ஏரியால இருக்கோம் நாங்க, அங்கதான் சர்ச்சு. அங்க ஹைவேல போயிட்டு ஒரு ஆட்டோவா கேட்கிறோம். ஒரு அதிர்ச்சி என்னன்னா, ஒருத்தன் கூட வரமாட்டேன்றான். தெரியல எதனாலன்னு தெரியல. நாட் ஈவன் a சிங்கிள் பர்சன், ஒருத்தன் கூட வரல. ஒரு கட்டத்துல நான் என்ன செஞ்சேன், மனைவி கிட்ட சொன்னேன், நான் ஒண்ணு செய்யறேன், போற பைக்ல கையை காட்டுறேன், கையை காட்டி நான் ஒரு பைக்ல ஏறிக்கிறேன், அடுத்த ஒரு பைக் நீ கையை காட்டு, அதுல நீ வந்துரு, நான் முன்னாடி போயிடுறேன், நீ பின்னாடி வந்துருன்னு. அவன் சொன்னேன், அதுக்கு வித்துட்டு போயிட வேண்டியதானே, அது எதுக்கு தனியா விட்டு போக? சரி ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு நின்றுட்டு இருந்தேன். அங்க வீட்டுல ஒருத்தருங்க ஆட்டோ நிறுத்திருக்காங்க, கூப்பிட்டேன். ஃபுல்லு தண்ணி, சரக்கு. அந்த அம்மா கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரன், பாஸ்டர், எனக்கு 6 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும், 6 மணி ஆயிடுச்சு, அவங்க என்ன தேடிட்டு இருப்பாங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுற சொல்லுங்கம்மா, அங்க எங்க இருக்குன்னே தெரியல ரெட்டில்ஸ்ன்றது. ஃபுல் சரக்கு, ஃபுல் தண்ணி. அவன் அப்படியே அலாசிட்டு ஓட்டிட்டு வந்தான். ஓட்டிட்டு வந்து விட்டுட்டு அவன் என்ன செஞ்சுட்டான், மெயின் ரோட்லயே இறக்கிட்டு ஒரு டைலாக் சொன்னேன், சார் உள்ளெல்லாம் வர முடியாது சார். ஏன் அப்படின்னு, உள்ள ஸ்டேரிங்கோட போனா வெளியில வரும்போது ஸ்டேரிங் மட்டும் தான் கையில இருக்கு, எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க சார் அப்படின்னா. அது ஏரியாக்குள்ள உள்ள போய் வெளியே வரும்போது ஸ்டேரிங் பிடிச்சிட்டே இருப்பேன், மத்த எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க சார். பாத்தியா நமக்கு இடம் விடுறான்னு பாத்தியா? அவன் மதுரை சென்னை பாஷையில 4-5 கெட்ட வார்த்தையை போட்டு அப்படின்னா நடு ரோட்லயே ஸ்டூல் வச்சு கேரம் போர்டு போட்டு விளையாண்டு இருக்காங்க, நகரவே மாட்டேன்றாங்க. இவன் கெட்ட வார்த்தையில பேசுறான். அவன் போடா செத்தான்னு அவன் சொன்னான், சார் இவன் கிட்ட சண்டை போட முடியாது, ஏன்னா உங்களை விட்டுட்டு நான் தனியா வரணும், அப்புறம் ரோட்டுக்கு வரும்போது ஸ்டேரிங் மட்டும் தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டான். என்ன செய்ய, இறங்கி ஒரு தோல் பேக் போட்டுட்டு ஒரு துணி பேக் எடுத்துட்டு நாங்க நடந்துட்டு போறோம். நிலைமையை பாருங்க, ஆண்டவர் சுவிசேஷத்துக்காக 2 பேரும் போறோம்.
உள்ள போறோம். உள்ள போனா ஒரு ஒல பூமின்னு சொல்லுவாங்க, தண்ணீர் பூமின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? நிலம் தண்ணி ஃபுல்லா இருக்கு, சூழ்ந்திருக்கும். அதுல ஒரு காஸ்பல் ட்ரக்கை நிறுத்தி வச்சு அங்க பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த பிளெக்ஸ் போர்டுல வெளியில வச்சிருக்க மாதிரி என் படம் தான் இருக்கு. ஆனா எனக்கு அட்ரஸே சொல்லலாம். அவன் என் காலையும் அட்டன் பண்ணல, வாடான்னு கூப்பிடவும் இல்லை. ஆனா அந்த பிளெக்ஸ் போர்டுல என் படத்தை போட்டிருக்கான், 2வது நாள் ஜெபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படியோ வந்துக்க அப்படின்ற மாதிரி. ரைட்டு, எப்படியோ வந்துட்டேன். முன்னாடி போறேன், காஸ்பிள் ட்ரக் இப்படி இருக்கு, இந்த ஹைட்டுக்கு இருக்கு காஸ்பிள் ட்ரக். முன்னாடி வந்து அங்க உட்காந்துக்கிட்டேன். கொசு கடிக்குது, எல்லாமே கடிக்குது. மேல மேடையில எல்லாரும் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மேடை ஃபுல்லா வந்துட்டு அந்த ஏரியா கவுன்சிலரு, அந்த ஏரியா எம்எல்ஏ எல்லாத்தையும் உட்கார வச்சிருக்கான். ஏதாவது தேரும் இல்லை அதுக்காக. நான் கீழே உட்காந்துட்டு இருக்கேன். மேல இருந்து ஒரு கை இப்படி இருந்து, இப்படி கூட கூப்பிடுங்க, இந்த விரல் இருக்குல்ல அப்படின்னு, என்ன கக்கூசுக்கு போறேன்னு அர்த்தமா? அப்படிதானுங்க, இப்படின்னு காமிச்சதுனா அவன் அப்படி காமிக்கிற என்ன, இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா இப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாடா மேல லூசு பாயிலன்னு அர்த்தம். எப்படா கண்டுபிடிச்சு இங்கிட்டு வரைக்கும் வந்துட்ட, அவன் அப்படி கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். வந்த காஸ்பிள் ட்ரக் ஸ்டெப் அங்க இருக்கு, அந்த ஸ்டெப்பு கிட்ட ஷூவை கழட்டி வச்சுட்டு மேலே ஏறி வந்தேன். மேலே ஏறி வந்தா இங்க லைனா 6 சேர் போட்டிருக்காங்க, இங்கிட்டு 6 சேர் போட்டிருக்காங்க. இதே மாதிரி மியூசிக் டைரக்டர், மியூசிக் வாசிக்கிறவர் அங்கிட்டு இருக்காரு. ஒரு மேடை, ஒரு வர்ஷிப் லீடரு அங்க ஜெபம் பண்றாரு, லாஸ்ட் ப்ரேயர் பண்றாரு. நான் மேல வந்தேன். அன்னைக்கு சீஃப் கெஸ்ட் யாருங்க? நான் தானே. அப்படி சொல்லுங்க, நீங்களே சந்தேகமா பார்த்தா எப்படி? அன்னைக்கு சீஃப் கெஸ்ட் யாருங்க? நான் தானே. அப்புறம் ஒரு பேருக்காவது வார்த்தையாவது உட்கார இடம் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணுமா இல்லையா? இவன் ஒத்த விரல கூப்பிட்டது இல்லாம அங்கிட்டு போற 6 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. நான் போய் ஒவ்வொருத்தர் முஞ்சா பாப்பறேன், எவனாவது ஏந்திரிப்பான், நான் எவனும் ஏந்திரிக்க மாட்டேன்றான். நான் பாக்குறேன், அவனை பாக்குறேன். நம்ம என்னைக்கு ஒதுக்கப்பட்ட ஜாதி தானே, அதனால நம்முடைய ஒதுக்கப்பட்ட ஏரியா இது. என்னைக்குமே இந்த வர்ஷிப், இந்த மியூசிக் வாசிக்கிறவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க, அப்படிதான் தம்பி. அதே மாதிரி ஒதுக்குப்புறமா வந்து இந்த மியூசிக் வாசிக்கிறவரோட வந்து நின்னுகிட்டேன், இப்படி இந்த பைபிள் இப்படி வச்சுக்கிட்டு. அதுக்கு பிறகு வல்லமையா என்ன எடுத்து சொல்ல, இந்த மாதிரி ஒரு ஊழியர் வந்திருக்காரு கோயம்புத்தூர்ல இருந்து சொல்றதுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மனசுக்குள்ள இதெல்லாம் நல்லா பண்ணு, தெருவில் விட்டுட்டு பண்றான் பாரு அப்படின்னு இருந்துச்சு. ஆனா நான் அந்த காரியத்தை யோசித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் என் கண்களை வேற எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. எங்கன்னா கால்களை பார்க்க சொல்றாரு. காலை பார்க்க சொல்றாரு. மனசுக்குள்ள என்ன டப்புன்னு திரும்பி பார்த்தா காலை பார்த்தா அத்தனை பேர் காலையும் ஷூ செருப்போட உட்காந்துருக்காங்க. நான் ஒருத்தன் தான் கழட்டி வச்சு நின்று இருக்கேன் லூசு மாதிரி. நான் நல்லா கவனிச்சேன். ஆராதனை வீரர், வர்ஷிப் லீடர், ஆராதனை வர்ஷிப் லீடரு ஷூ போட்டுட்டு நல்ல ஹீல்ஸ் ஷூ, ஏன்னா அவர் கொஞ்சம் குள்ளம், ஷூ போட்டா கொஞ்சம் ஹைட்டா தெரியும் இல்லையா, போட்டு ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு. அதை பின்னாடியில இருந்தே ஒரு வயசான பெந்தேகோஸ்டே பாஸ்டர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ அவருக்குள்ள ஆவி பேசி இருக்கு பாருங்க. இப்போ அவரை தான் கூப்பிட்டு இந்த ஊழியரை அபிஷேகத்தை ஜெபம் பண்ணுங்க. அவர் வந்து ஜெபம் பண்றாரு. சாண்டலோட வந்து போடியம்ல நின்று ஜெபம் பண்றாரு. நீங்க பெண்டிகாஸ்ட்ல இருந்து வந்திருப்பீங்க. உங்களை யாராவது ஒருத்தர் ஒரு நாள் உங்க சர்ச்சுக்குள்ள ஷூவோ செருப்பை போட்டு போயிருப்பீங்களா? போனவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்க சத்தியா? பெண்டிகாஸ்டல் சபைக்குள்ள சர்ச்சு போட்டு போவீங்க இல்ல? நீங்க தூங்குறீங்களா முழிச்சிட்டு இருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்ண. சத்தியம் பேசுறதுக்கு முன்னாடியே தூங்கிட்டீங்க. சத்தியம் பேசும்போது என்ன நடக்குமோ? ஆண்டவர் பேசுறாரு, இது பரிசுத்த ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம். சில நேரத்துல நமக்கு முன்னாடி இருக்கிறவர்களுடைய ஆவி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிரும். ஜாக்கிரதையாயிரு. ஹல்லேலூயா சொல்லு, சத்தமா தான் சொல்லு. ஆமா, நமக்கு முன்னாடி நிக்கிறவன், சைட்ல உட்காராம, அவனுடைய ஆவி இருக்கு தெரியுமா, அவிசுவாச ஆவி, மேட்டிம ஆவி, அதை நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த ஊழியத்துல ஆவிகளை குறிச்சு பேசி 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 எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். நான் இங்க பேசிட்டு போனேன்னா அடுத்தது நமக்கு தூது விடுவான். என்ன தெரியுமா? அடுத்த முறை வாடா, யூ நாட் சேஃப். நான் போடா, நோ ஒன் இஸ் சேஃப் அனுப்புனேன். யாருன்னு சொல்ல மாட்டான். அவனும் இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்காரு நம்ம தலைவர். அவன் சொன்னான், அடுத்த முறை வாடா இதுக்கு விருதுநகருக்கு, யூ நாட் சேஃப் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். நான் அவனுக்கு போடா, நோபடி இஸ் சேஃப், ஓனா போட்டு ஒரு முறை தானே. இந்த மீட்டிங் ஒன்னும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நடத்திட்டு ஏதோ ஒரு கதை பேசிட்டு போக இல்ல. மை பிலவட் பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த ஊழியத்தை ஒரே ஒரு ஊழியக்காரன் கனப்படுத்த மாட்டான். இந்த ஊழியத்தை தூக்குனானா வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏத்திருவேன் அவனுக்கு தெரியும். ஒரே ஒரு ஊழியன் பண்ண மாட்டான். இது ஒன் மேன் ஷோ தான் இந்த ஊழியம். ஆனால் இங்க காலடி எடுத்து வச்சுட்டேன். நான் சேலஞ்ச் பண்றேன், இங்க வெளியில போகும்பொழுது நீ அற்புதத்தை பெறாமல் போவது கிடையாது. நான் சேலஞ்ச் பண்றேன். நான்
நீ அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தான் போக போற. அப்போ அப்படிப்பட்ட அற்புதத்தை எது கொடுக்கு தெரியுமா? அபிஷேகம் தான் கொடுக்கிறது. அப்ப அந்த அபிஷேகத்தை 7 ஆவிகள் தடுக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய துரோகம் நம்முடைய வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யுது.